ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடு தேடும் ஆண்போல அத்தியாயம் 37. குருபரன் கை துண்டை பிடித்து கொண்டு வந்த பவினா மனையில் நிற்க மேகலாவும் திவ்யாவும் சடங்கு சுற்றினார்கள். மாலதியும் சங்கரும் சின்ன குச்சியுடன் பவினா முன் நின்று அவளை மிரட்டி கொண்டு இருந்தார்கள். பிஸ்கட் வைத்து சடங்கு செய்யும் போது மாலதியும் சங்கரும் 2 அடி மெல்ல பவினாவை அடிக்க, என்னது இது, இப்படியா அடிக்கிறது என்று உறவுகள் கேலி பேச, பவினா எப்படி அடிப்பான்னு தெரியுமா என்று சங்கர் சொல்ல, அட ஆமால்ல, பாவம் பவினா, பவினா என்ன விட்டுரு, பாவம்டினா என்று மாலதி கெஞ்ச, அண்ணனுக்கும் தங்கைக்கும் இந்த பயம் இருக்கணும் என்றாள் பவினா. மொத்த குடும்பமும் ஒன்றா நிற்கிறாங்க, நான் மட்டும் தனியாக போனேன் என்று விசாலி மனதிற்குள் புலம்ப, அருகே வந்து அவர் தோளை அணைத்து கொண்ட யுகன், பவானி அக்கா உன் ரத்தம், அவங்க நல்லா இருக்கணும் என்று மனசார வாழ்த்து, எங்கே இருந்தாலும் உன் மகளும் நல்லா இருப்பா என்றான். விசாலி அமைதியாக இருக்க, சரி விடு, உனக்கு வாழ்த்த மனசு வரலைனாலும் சபிக்காதே என்றான். நான் ஏண்டா சபிக்க போகிறேன், அவன் என் தங்கச்சி மக, என் ரத்தம், அவன் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பா, அவ தைரியத்துக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் அவளுக்கு என்ன குறை வரப்போகுது, நல்லா இருப்பா. என் கோபம் எல்லாம் என்னை இப்படி ஓரம் கட்டி நிற்க வச்ச என் அண்ணன் வீட்டார் மேலே தான். இந்த இடத்தில் நான் நின்று அதிகாரம் பண்ணணும். என் தங்கச்சி மகளுக்கு கல்யாணம், நான் அதிகாரமாக நிற்க வேண்டிய சபையில் ஒதுங்கி நிற்கிறேன். இதுக்கு யார் காரணம்? அந்த அதிதீரனும் அவன் பொண்டாட்டியும் தானே. அந்த கோபம்தான் எனக்கு என்றாள். அம்மாவெல்லாம் ஒரு நாளில் திருந்தும் ரகம் இல்லை என்று யுகனுக்கு தெரியும். எனவே விட்டுவிட்டான். பவித்திரன் சடங்கு சுற்றும் போது மனையில் அழகோவியமாக நின்ற தன்னவளை மயக்கத்துடன் பார்த்தான். இத்தனை நாள் அவர்களுக்குள் இருந்த தடை நாளை முதல் இருக்காது. அவள் என் வீணா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டான். மச்சான், என்னால் நடக்க முடியலை, நீந்த வேண்டியதா இருக்கு, உங்கள் ஜொல்லு மலையை கொஞ்சம் நிறுத்துங்க என்றான் யுகன் பவித்திரனை பார்த்து. நடக்க முடியாட்டி நீந்திக்கிட்டு போடா மச்சான், என்னாலு நான் பார்க்குறேன் என்றான் அவன் உரிமையுடன். சகல, நாளையில இருந்து உங்கள் பொண்டாட்டி, யார் உங்களை தடுக்க போறா என்று அதிதீரன் சொல்ல, ஆமாம், 8 வருஷம், இதில் 3-4 முறைதான் இந்தியா வந்தேன். அதிலும் சில மாதங்கள் தான் இருந்தேன். அப்பவும் நாங்கள் சேர்ந்து இருந்தது ரொம்ப குறைவு என்றான் பவித்திரன் ஏக்கமாக. அதிதீரனுக்கு அவனின் ஏக்கம் புரிந்தது. அவனும் அப்படித்தானே 3 வருடங்களாக மனைவிக்காக காத்திருக்கிறான். அந்த வழியை அனுபவிக்கிறவனுக்குத்தான் தெரியும். பவித்திரனை இறுக தழுவிக்கொண்டான். மறுநாள் காலை கோலாகலமாக பவித்திரன் அவனுடைய ஜான்சிராணி கழுத்தில் 3 முடிச்சு போட்டு அவளின் அழகுக்கும் அறிவுக்கும் திமிருக்கும் அரசனானான். மாலதியின் கணவன் அதிதீரன், யுகன், குருபரன், தயாபரன் அனைவரும் பம்பரமாக சுழன்று வேலை செய்தார்கள். பார்வதியிடம் அவளின் சொந்தக்காரர்கள் அனைவரும், பார்வதி பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போல, உன் மகனை போலவே படித்து கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீ ஏன் ஓகே சொல்லியிருக்காயின்னு இப்போ புரியுது. பிடிச்சா பெரிய புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கா என்று பொறாமைப்பட்டவர்களும் உண்டு, வாழ்த்தியவர்களும் உண்டு. அன்று இரவு பவித்திரனின் உறவினர்கள் அனைவருடனும் பார்வதி அவர் மகள்களும் சாப்பிட்டு விட்டு பஸ்ஸில் கிளம்பி விட்டார்கள். பவினாவின் அறையில்தான் இரவு சடங்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். பரிவர்த்தனி, மாலதி இருவரும் பவினாவிற்கு அலங்காரம் பண்ணி அவள் அறையில் கொண்டு போய் விட்டார்கள். ரிலாக்ஸாக இருந்த பவித்திரன், பேபி, நம்ம இடத்துக்கு போயிடலாம். நமக்குன்னு ஏகாந்தமான தனிமை வேணும். இங்கே இருக்கும் வரை நம்ம சொந்த பந்தங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் என்றான். அவன் ஏற்கனவே பவினாவிடம் இதை பற்றி சொல்லிவிட்டான். எனவே அவளும் உடைமாற்றி கொண்டு வந்து அவனுடன் சேர்ந்து தங்களின் எதிர்கால வாழ்க்கை குறித்து பேசினார்கள். பேசியபடியே தூங்கி போனார்கள். அடுத்த 2 நாட்களும் பவினாவும் பவித்திரனும் அவர்களின் தோட்டத்தில்தான் சுற்றி தெரிந்தார்கள். விமலாவின் கல்லறையில் சாமி கும்பிட்டார்கள். அடுத்த நாட்கள் ஒரு பெரிய லாரியில் அவளுக்கு கொடுத்த சீர் வரிசைகளை ஏற்ற பத்தலை இன்னொரு லாரி பிடித்து ஏற்றிக்கொண்டு இரு மாமன் குடும்பத்தாரும் அப்பா தங்கையுடன் தன் புகுந்த வீட்டிற்கு சென்றாள்.
பவினா அங்கே பொருட்களை இறக்கி அடுக்கி வைத்துவிட்டு விருந்து உண்டு திரும்பினார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் சங்கரின் திருமணம். அதற்கான ஏற்பாடுகளில் மொத்த குடும்பமும் இருந்தது. ஓய்வு எடுக்க நேரமில்லை. அதே மண்டபம்தான். இப்போ புது வீட்டில் மணமகள் குடும்பத்தார் வந்து தங்கினார்கள். எல்லா ஏற்பாடுகளும் நிகழ்வுகளும் முன்பு போலவே செய்தார்கள். மாமன் வீட்டார் அழைப்பு. இப்போது சங்கரின் மாமன் வீட்டார் ஷர்மிளாவின் அப்பாதான் தாய்மாமன் சீர் செய்தார். இந்த திருமணத்தில் விசாலி அவ்வளவு ஒதுங்கி நிற்கலை. இது என் சின்ன அண்ணன் வீட்டு விசேஷம் என்று கொஞ்சம் அதிகாரமாகத்தான் கலந்து கொண்டாள். இதெல்லாம் பிறவி குணம், மட்டையை வச்சு கட்டினாலும் நிற்காது என்றான் அதிதீரன். ஆனாலும் தாய் எதையும் அதிகமாக வம்பிழுத்து விடாமல் யுகன் கட்டுப்பாட்டில்தான் வைத்திருந்தான். சங்கர் ஒரு வழியாக தன் மாமன் மகள் கழுத்தில் தாலியை கட்டி தன் காத்திருப்பிற்கு முடிவு கட்டினான். அன்று இரவு அவன் அறையில் ஷர்மிளாவை மாலதி, பரிவர்த்தனி, பவினா மூவரும் கேலி பேசியபடி கொண்டு போய் விட்டார்கள். சங்கர் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்கவில்லை. தன் இளம் மனைவியுடன் தன் அறையில் தன் வாழ்க்கையை இனிதே தொடங்கினான். மறுநாள் முதல் 2 திருமணங்களுக்காக தங்களின் தொழிலை வேலையை கவனிக்காமல் இருந்த ஆண்கள் அவரவர் வேலைக்கு பார்க்க ஓடினார்கள். பவினாவும் பவித்திரனும் தாத்தா பாட்டி கூட ரொம்ப நேரம் செலவழித்தார்கள். வெளிநாட்டுக்கு எப்போ போறீங்க என்று தாத்தா கேட்க, இன்னும் 1 வாரத்தில் கிளம்பணும் தாத்தா என்றாள் பவினா. நீயும் போறியா? ஆமா தாத்தா, நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறோம் என்றார்கள். அப்படியா, ரொம்ப நல்லது. ரொம்ப தொலைவு. எங்களுக்கு ஒன்றுனா வருவியா என்று பாட்டி கண்ணீருடன் கேட்க, தைரியசாலியான பவினா கூட கண் கலங்கினாள். பாட்டி, அதெல்லாம் உடனே ஓடி வந்துடுவோம் என்றான் பவித்ரன். நல்லது சாமி, என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்க என்றார்கள். அவள் பெயருக்கு எழுதிய தோட்டத்து பத்திரத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தவர்கள், இது உன் அம்மாவின் பங்கு, உனக்கானது. எல்லாருக்கும் அவரவருக்கு கொடுத்தாச்சு. நாங்கள் இல்லாமல் போனாலும் அதிதீரனும் சங்கரும் உனக்கு எப்பவும் உதவியாக இருப்பாங்க என்றார் பாட்டி. பவினா பாட்டி தாத்தாவை அணைத்து கொண்டாள். முதலில் வேண்டா வெறுப்பாகத்தான் இங்கே பரிவர்த்தனைக்காகத்தான் வந்தாள். அதன் பிறகு இவர்களின் முரட்டு பாசம் அவளுக்கு புரிந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பது இல்லையே, இவர்களையும் புரிந்து கொண்டாள். தியாகு பரிவர்த்தனையுடன் அதிதீரன் கட்டிய புது வீட்டிற்கு குடிபோய் விட்டார்கள். என்னதான் ஒன்றாக பழகினாலும் ஒரே வீட்டில் அவர்களுடன் இருக்க அவருக்கு தோதுப்படாது என்று மகள்களை விட மருமகனான அதிதீரன் புரிந்து கொண்டான். அதனால் அம்மா அப்பா கிட்ட நானும் பரிவர்த்தனையும் புது வீட்டுக்கு போகிறோம் என்றான். அந்த வீடு அவர்களுக்காக கட்டியது, அனைவருக்கும் தெரியும். எனவே சரி போயிட்டு வாங்க என்று விட்டு விட்டார்கள். அண்ணன் தம்பி அங்கேதான் இருந்தார்கள். சங்கர் ஷர்மிளா இதே வீட்டில்தான் இருந்தார்கள். அண்ணே, நாம் சொன்னதை பெரியவன் இன்னும் மறக்கலை என்று தயாபரன் சொல்ல, அவன் குணம் அப்படிடா, விடு. இதோ வண்டி எடுத்தால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அப்புறம் என்ன, அவன் விசாலி புருஷனுக்காகத்தான் அங்கே போயிருக்கிறான். அவருக்கு நம்ம கூட இருக்கிறது சங்கடம் தானே, அதுதான் என்றார் குருபரன். அடுத்த 15 நாளில் அதிதீரனும் பரிவர்த்தனையும் ரொம்ப பரபரப்பாக அவரவர் வேலையில் மூழ்கி இருந்தார்கள். தியாகு மொத்த வீட்டின் பொறுப்பையும் எடுத்து கொண்டார். எல்லா வேலைகளுக்கும் ஆள் இருந்தாலும் அவர் மேற்பார்வை பார்ப்பார். சமையலுக்கும் அதிதீரன் ஆள் போட்டான். அப்புறம் நான் என்ன வேலை வீட்டில் பார்க்கறது என்று பரிவர்த்தனை கேட்க, அம்மா தாயே, ஆளை விடு. உன் சமையலை சாப்பிட்டு எனக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது? நான் வேற 3 வருஷத்துக்கு முன்னாடி தாலியை கட்டிட்டு இன்னும் எட்டி நின்று தான் பொண்டாட்டியை பார்க்க வேண்டியதாக வேற இருக்குது. உனக்கு ஏகப்பட்ட வேலை வரும், இரு என்றான். சென்னை வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டார் தியாகு. இங்கே மகளின் வீட்டில் தங்கிவிட்டார். இது மருமகன் வீடு, என் மாமியார் வீடு இல்லை. மகன் இல்லாதவர்களுக்கு மருமகன் தானே உறவு, இருப்பதைத்தான் பிடித்து கொள்ளணும். பரிவர்த்தனை 15 நாள் லீவு போட்டுவிட்டாள். அதிதீரன் அவளை அழைத்து கொண்டு ஹனிமூனுக்கு வெளிநாடு சென்றான். பவித்ரன் பவினா அனைவரிடமும் விடைபெற்று அமெரிக்கா சென்று விட்டார்கள். கடலும் மழையும் சேர்ந்து இருக்கும் இடத்தில் இருந்த அந்த ஹனிமூன் கொண்டாடுபவர்களுக்கென்றே இருக்கும் அந்த ஹனிமூன் காட்டேஜை புக் பண்ணி இருந்தான். அந்த மாலை நேரத்தில் தெரிந்த இளம் மஞ்சள் வெயில், ஆனால் உரைக்கலை, குளிர் இருந்தது. அதுவும் மிதமான குளிர். அதில் தன்னவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டு தன் 2 கைகளையும் அவள் இடுப்பை சுற்றி போட்டுக்கொண்டு தன்னுடன் இருக்கினான். அவன் மார்பில் சாய்ந்து தன்
தன் கைகளை தூக்கி அவன் கழுத்தோடு போட்டு கட்டி கொண்டாள். அந்த நிலையில் அவள் முன் அழகுகள் அவனை பித்தம் கொள்ள வைத்தது. தொட்டால் விட முடியாது என்று மாத கணக்கில் தொடாமல் விரதம் காத்தவன் விரதத்தை முடிக்க நினைத்து விட்டான். அவன் தாடி மீசை அவள் தோல் வளைவில் குறுகுறுக்க தன் முகத்தை அவள் கழுத்து வளைவில் புதைத்து அவள் வாசம் பிடித்தான். அவள் நெஞ்சு திக்கென்று அடித்து கொள்ள அவள் அடி வயிற்றில் தன் இரு கரங்களால் அவன் ஏதோ தேடுதல் வேட்டை நடத்த இந்த இருமுனை தாக்குதலில் நிலை குலைந்தாள் பெண்ணாள். ப்ளீஸ் மச்சான் என்று குலைந்தபடி அவன் கரத்தின் மேல் கரம் வைத்து தடுத்தபடி பிடித்து கொண்டாள். அவன் விட்டு விடுவானா? தன் இன்னொரு கையால் தன் தேடுதல் வேட்டையை மிக மென்மையாக தொடர அவள் இன்னொரு கையால் பிடித்து கொள்ள, வெடடி 3 வருஷம் இந்த மஞ்சள் நிற இடுப்பில் கருப்பு நிற பூனை முடிகள் சூழ்ந்த உன் தொப்புள் கொடியும் அதன் இருபுறமும் செழித்து ஓடிய பச்சை நரம்புகளும் தொப்புளுக்கு நேர் கீழே உள்ள அந்த கருப்பு மச்சமும் 3 வருடமாக என் தூக்கத்தை கெடுக்கிறது. இனியும் என்னால் பொறுக்க முடியாது என்பதற்கு முன் ஹலோ ஹலோ மச்சான், நிறுத்துங்க. அதென்ன, என்னமோ நேரில் பார்த்த மாதிரி உங்கள் வர்ணனை இருக்கு. என்ன, ஏதாவது கனவு கண்டீங்களா என்று பரிவர்த்தனை நக்கலாக கேட்க, நான் ஏண்டி கனவு காணணும்? என் கோல மயிலின் அழகை கண்ணார கண்டு ரசித்தவண்டி என்று சொல்ல, என்னது கண்ணார கண்டு ரசித்தீங்களா? இதென்ன புதுப்பொருளே என்று பரிவர்த்தனை சொல்ல, புதுசு இல்லடி, ஆனால் புதுசுதான் என்றான். இதென்ன புரியாம பேசுறீங்க? உனக்கு தாண்டி எதுவுமே புரியாது தெரியாது. எனக்கு எல்லாமே புரியும் தெரியும். முழுசா தெரிஞ்சுக்கத்தான் மச்சான் இந்த மயிலை பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறேன். என்னது மயிலா? நானா? ஆமாம், என்னோட அழகு மயில்டி நீ. உன் தோகையை விரித்து பார்க்கத்தான் மச்சான் துடிக்கிறேன் என்றான். அவள் முகம் நிமிர்த்தி அவள் நெற்றியை தொட்டு கன்னங்கள் என்று முத்தமிட்டு காதுமடல் கொடுத்து செவியில் காற்றை ஊதி அவளை சிலிர்க்க வைக்க இவன் சில்மிஷம் செய்தான். கன்னத்தில் முத்தமிட்ட அவன் இதழ்கள் அவள் பலாச்சுளை இதழ்களை கவ்விக்கொண்டான். வாயோடு வாய் வைத்து அவர்கள் காதல் ரசத்தின் தேனமுதம் பருகினார்கள். மான் குட்டிடி நீ என்றான். அப்போ நீங்க? நான் ஆண்மான், நீ பெண்மான், ரெண்டும் சேர்ந்து இத்தனை வருடங்கள் நம்மளோட இளமை தாகம் தீர காத்திருந்தோம். என்னோட தாகம் தீர்க்கும் நீரோடையாய் உன் காதல் இருந்தது. ஆனால் உன் காதல் கை சேர 3 வருடம் காத்திருந்தேன். என் இளமை தாகம் தணிக்க, என் காதல் ராகம் பாட, என் உணர்வுகளுக்கு முகவரி எழுத, என் கவிதைகளுக்கு அபிநயம் பிடிக்க, தென்றலாய் தவழ்ந்த என் இளமை உணர்வுகள் சூறாவளியாய் சுழட்டி அடிக்க, என் இளமை தாகம் தீர்க்க நீரோடை தேடி அலையும் மான் போல இருந்தேனடி என்றவன் தாகம் தீர்க்க முயன்றான்.